மிகவும் வேதனை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. இது போன்ற அசம்பாவிதங்கள், பலிகள் இனிவரும் காலங்களில் ஏற்படக்கூடாது. அதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். குறிப்பாக பாமர மக்கள், எதுவும் அறியாதவர்கள்லாம் இதில் இறந்திருக்கிறார்கள். வாக்குகளே கிடையாது. இன்றைக்கி பார்க்குற இடத்துல ஒரு குழந்தை காவியா, அந்த குழந்தை 10வது படிக்குது. அதுக்கு வாக்கு உரிமை கூட கிடையாது. ஏன்னா அந்த வயதையும் எட்டலை. இதுமாதிரி இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இதில் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இனிவரும் காலங்களில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட மரணங்களை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் தவிர்க்கப்படக்கூடியது, தவிர்க்க முடியாதது கிடையாது. ஆகையால் இது யாராக இருந்தாலும் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். இனிவரும் காலங்களில் இதை எப்படி நடத்துன்றது ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும். தமிழக அரசு செயல்பாடுகள் எப்படி இருக்கு? பிரமாதம். இன்னைக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் நேற்றைக்கு இரவே புறப்பட்டு வந்து மாண்பு முதலமைச்சரோடும் துணை முதலமைச்சரோடும் இப்பொழுது இந்த நிவாரணப் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எக்ஸலண்ட். இது வந்து பாராட்ட, யாருமே இங்கே ஒரு இறப்பு கூட கிடையாது. வந்தவங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டாங்க. அங்கே இறந்து போனவங்க தான் இங்கே வந்திருக்காங்க, ஸ்டாம்பீட் ஆனவங்க. குறிப்பாக தண்ணி இல்லை. நான் இப்போ கேட்டதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் 8-9 மணிக்கு போயிட்டோம், எங்களுக்கு 12 மணின்னாங்க. ஆனால் 7:40க்கு தான் அவர் வந்தார். 7:40க்கு என்கிட்ட தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, வெளியும் போக முடியாது அந்த கூட்டத்தில் இருந்து. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் சொல்கிறதெல்லாம் டீஹைட்ரேட் ஆகிருக்குங்க, அவங்களுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. இது ஒரு மிகப்பெரிய கொடுமைங்க. இனிமேல் இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, இறந்த குடும்பங்களுக்கு நிதி வழங்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து முடிவு செய்திருக்கிறோம். இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை அறிவிக்க இருக்கிறோம். ஒரு 2-3 மினிட்ஸில் அறிவிக்கிறோம். தமிழ்நாடு அரசு, காவல்துறை ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. அதை வந்து ஏற்றுக்கணும். அதை மீறி எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்ற வழிகாட்டுதலே அதை ஏற்றுக்கணும். இது எதையுமே கேட்காம காலையில் 7 மணியில் இருந்து மாலை 7:40 வரைக்கும், இரவு 7:40 வரைக்கும் மக்கள் எப்படி நிற்க முடியுங்க? இதெல்லாம் நாம் தான் சுய பரிசோதனை அரசியல் தலைவர்கள் செஞ்சு பார்த்துக்கணும். அதை 12 மணிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் 7:40க்கு தான் தலைவர் வந்திருக்காரு, அந்த கட்சியோட தலைவர். அப்படின்னா 7 மணி நேரம் 40 நிமிடம் தண்ணி இல்லாமல், சோறு இல்லாமல் ஒரு கும்பல் வச்சுக்கு என்ன பண்ணுவாங்க? வாலண்டியர்ஸை போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க. உணவும் தண்ணியும் குறைந்தபட்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். 7 மணி நேரம் 40 நிமிடங்கள் எதுவுமே இல்லைன்னா மக்கள் இதில் இறந்தவங்களும் டீஹைட்ரேட் ஒரு தள்ளுறாங்கன்னா அதை தாங்குகிற சக்தி கூட இல்லை அவங்களுக்கு. கீழே விழுந்திருக்காங்க. ரொம்ப வருத்தம் அளிக்கிறது.